2 பிளாக்கா பிரிச்சு ஒவ்வொரு பிளாக்ல 60 பிளாக், ஒரு பிளாக்ல 60 பஞ்சாயத்தும், ஒரு பிளாக்ல 55 பஞ்சாயத்தும், 60 பிளாக் உள்ள பஞ்சாயத்துல 30 ஊராட்சி பஞ்சாயத்து வர சொல்லு நம்ம கையில வந்துருச்சு. என்ன பாக்கணும்னா இங்கதான் இருக்குங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்து வர சொல்லு நம்ம கிட்ட வந்தது. யாருக்கும் எந்த எதிர்ப்பும் இல்லை, எந்த பாதிப்பு இல்லை, எந்த உயிர் சேதமும் கிடையாது. அதனால நம்ம பாதுகாப்பா இந்த ஒரு 10 ரூபாய் கிட்ட பெரிய லெவல்ல கொண்டு போனோம், ஊழலை ஒழிக்கணும், கனிம வளத்தை காப்பாற்றணும், ஆகியோருக்கான முயற்சிகளை செய்யணும்னாக்கா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் கூட்டமைப்பு கண்டிப்பா வேணும். அதுதான் ராணுவ ரகசியம். தனிப்பட்ட முறையில் யாரும் போயிட்டு துப்பாக்கி வந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ராணுவத்துல ஒரு செக்ஷன் இருக்கு 10 பேரு. அந்த 10 பேர் தான் ஒரு செக்ஷன். அது என்னன்னா ஒரு கிராமத்தை பார்த்து தேவையான நம்மளுடைய ஆட்கள் 10 பேர் இருக்க மட்டும் போதும் அந்த கிராமத்தில் இருக்கிற தீவிரவாதிகளை ஒழிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஊராட்சியில் இருக்கிற ஊழலை ஒழிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 5 பேர் இருந்தா மட்டும் அந்த ஒரு ஊழலுக்கு எதிர்ப்பா நீங்க வேலை செய்யுங்க. அந்த 5 பேர் கூட இல்லைன்னா கண்டிப்பா நீங்க யாரும் வேலை செய்ய வேண்டாம். வந்து ஒன்றியத்துல ஒன்றிய செயலாளர் கட்டுப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஊராட்சியை கையில் எடுங்க. அதுக்கப்புறமா எல்லா ஊராட்சியும் கையில் எடுத்து நம்ம ஊழலை வைக்கலாம், லஞ்சத்தை வைக்கலாம், கனிம வளத்தை காப்பாற்றலாம். அதை விட்டுட்டு தனி மனிதனா போய் போராடிட்டு இன்னைக்கு ஒரு அம்மா இங்க விரைவா இருக்காங்க, சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாடு வச்சுக்கோம். இருந்தாலும் அவங்க கணவர் இல்லை, அவங்களுடைய வருத்தம் அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கே தெரியுமா அந்த கஷ்டம் எவ்வளவு வருத்தத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டுல கஷ்டப்படக்கூடாதுன்றதால ஒண்ணு வீட்டுக்கு கட்டுப்படுங்க, இல்ல 10 ரூபாய்க்கு கட்டுப்படுங்க. 10 ரூபாய்க்கு 5000 இருந்தாரு. தனி மனிதனா எதுவும் நீங்க செய்யாதீங்க. அதை பலமுறை வலியுறுத்திக்காரு. அதனால ஒண்ணு வீட்டுக்கு கட்டுப்பட்டு எதுக்கு நம்மளுக்கு இந்த ஊர் பிரச்சனை, இந்த ஒப்பியனுக்கு அப்படி நம்ம மனைவி நம்ம குடும்பத்துல யாருன்னா சொன்னா அவங்களுக்கு கட்டுப்பட்டு ஒதுங்கி நில்லுங்க. இல்ல நான் சமூக இந்த பணியை செய்யும்னா 10 ரூபாய்க்கு கட்டுப்பட்டு ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து இந்த பிரச்சனை கையிடுங்க. நிச்சயமா நம்ம வெற்றி பெறலாம். பேச வாய்ப்பு நன்றி. 10 ரூபாய் இயக்கத்தின் மாவட்ட செயலர் சார்பாக கன்னியாகுமரி மாவட்ட செயலர் ரமாதேவி அவர்கள் 2 நிமிடங்கள் மட்டும். அன்பார்ந்த இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். 10 ரூபாய் வீதி அறக்கட்டளை ராஜிதான் பத்திரிகை இணைத்து ஏற்பாடு செய்த சமூக ஆர்வலர்கள் மாநாடு காலையிலிருந்து சிறப்பாக செயல்பட்டுள்ளது. நேரம் கருதி நான் சில தகவல்கள் மட்டுமே விரும்புகிறேன். சட்டங்களில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும். சட்டங்கள் அனைத்தும் ஏட்டில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் நடைமுறையில் எதுவுமே சாத்தியம் இல்லாமல் உள்ளது. அரசு அலுவலகங்களுக்கு சென்று நம் அனைவருக்குமே தெரியும், எந்த சட்டத்தையும் எந்த அரசு நிர்வாகமும் நடைமுறைப்படுத்துவதையே செயல்படுத்த மறுக்கிறார்கள். அவர்கள் விருப்பம் போல் செயல்படுகிறார்கள். அவர்கள் சரியாக வேலை செய்ய வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த மக்களும் விழிப்புணர்வு அடைய வேண்டும், கேள்விகளை கேட்க வேண்டும், நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அதில் திருத்தங்கள் செய்து மக்களுக்கான நன்மைகள் நிகழ நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும். சமூக ஆர்வலர்கள் தனித்தனியாக போராடுவதால் அவர்களுக்கு அச்சுறுத்தல், கொலை மிரட்டல், தற்காப்பு இல்லாமல் நிற்கிறார்கள், நிர்கதியே நிற்கிறார்கள். இதுதான் உண்மையானது. ஆகவே சமூக ஆர்வலர்கள் என்ற நாம் குறிப்பாக ஒரு பிரச்சனை என்று வரும்போது ஓரளவு ஒரு 10 பேராவது அருகில் இருக்கும் மாவட்டத்தில் இருப்பவர்கள் இணைந்து அவர்களுக்கு தோல் கொடுத்தல், கை கொடுத்தல், அப்பொழுது அவர்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும். அரசு நிர்வாகத்தில் குற்றம் செய்யும் தவறிழைக்கும் அலுவலர்கள் அவர்களும் அஞ்சுவார்கள். குற்றம் நடக்காமல் தடுக்கப்படும். சமூக ஆர்வலர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். சட்டம் ஏட்டில வைத்திருப்பது சரி, ஆனால் அந்த அடிப்படை அரசாணை 3 நாளில் தகவல், 5 நாளில் மாற்றிய தகவல், 30 நாளில் பொதுமக்களுக்கு பதில் அளிக்க வேண்டும். எந்த அலுவலராவது முறையாக பெறுநர் முகவரியிட்டு விடுதல் முகவரியிட்டு அவர்கள் பதில் அளிக்கிறார்கள் நமக்கு கிடையவே கிடையாது. முதலில் இதையெல்லாம் நாம் எடுத்து சரி செய்ய வேண்டும் என்பதே எனக்கு கோரிக்கையாகும். அரசாணைகளை அலுவலக சுவற்றில் எழுதி வைக்க வேண்டும். சேவை பெறும் உரிமை சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பொதுமக்கள் நம்முடைய கிராமங்களை முன்னேற்ற வேண்டும். நம் அருகில் இருக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நமது கிராமத்தை மேம்படுத்தும் பொழுது படிப்படியாக நம்மை சுற்றியுள்ள அத்தனை கிராமங்களும் மேம்படும் போது
மாவட்டம் சரியாகும், மாவட்டம் சரியாகும் போது மாநிலம் சரியாகும், மாநிலம் சரியாகும் போது இந்திய நாடே சரியாகும். ஆகவே விழிப்புணர்வோடு செயல்படுவோம், நம்முடைய சுதந்திரத்தையும் பாதுகாப்போம், பொதுமக்கள் நலனையும் பாதுகாப்போம், அரசு நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகளையும் கடைபிடிப்போம். வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி. 10 ரூபாய்க்கு தலைவர்கள், 10 ரூபாய்க்கு ஒவ்வொரு உறுப்பினரும் 10 ரூபாய்க்கு தலைவர்கள். 10 ரூபாய்க்கு தலைவர் ஒரு பதவியே கிடையாது. 10 ரூபாய்க்கு ஒவ்வொரு ஆதரவாளரும், 10 ரூபாய்க்கு ஒவ்வொரு உறுப்பினரும் அவருக்கு அவரே தலைவர். நான் தான் எனக்கு தலைவர். எனக்கு மேல எந்த தலைவரும் கிடையாது, எனக்கு கீழே எந்த தலைவரும் கிடையாது. எனக்கு சமமா நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லோரும் என்னுடைய உறவுகள், என்னுடைய சொந்தங்கள். எனக்கு ஒன்றாவது நிற்பாங்க, நான் அவங்க கூட போய் நிற்பேன். அந்த வகையில் 10 ரூபாய்க்கு பொறுப்பாளர் சார்பாக, தலைவர் சார்பாக, மேட்டுப்பாளையத்தை சார்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அண்ணன் சண்முகம் உங்கள் மத்தியிலே ஒரு நிமிடம் மட்டும் பேசுவார். அனைவருக்கும் என் பெயர் கண்ணூர் ஆட்டோ ஓட்டுநர், கோவை மாவட்ட ஆலோசகர் மதுரை. அதாவது மேடைகள் இதுவரைக்கும் நான் பேசுவது கிடையாது. இருந்தாலும் ஒரு சின்ன சமூக ஆர்வலர்களுக்காக 10 ரூபாய் எவ்வித விலைக்கும் செல்லும் என்பதை விடைபெறும். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும், ஆசை இருந்தாலும், நேரம் சரி 5 மணிக்கு சரியாக முடிக்க போக வேண்டும் என்பதால் 10 ரூபாய்க்கு மாநில செயலர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்களை ரத்தின சுருக்கமாக 5 நிமிடங்கள் மட்டும் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாடு இதனுடைய துவக்கம் பாத்தீங்கன்னா, நாம 10 ரூபாய் இயக்கத்தை வழிநடத்தி எடுத்து போயிருந்த நம்முடைய பொதுச் செயலாளர் டாக்டர் சுரேஜ் அவர்கள் திடீரென ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் ஜவஹர்லி அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி விபத்து போல ஒரு நாடகம் ஏற்படுத்தி கொலை செய்யப்பட்ட தருணத்திலே 10 ரூபாய் இயக்கம் போல மற்ற இயக்கங்களையும் இணைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம், ஒரு உந்துதலுக்கு இந்த சமூகம் தானாகவே ஒரு தள்ளப்பட்டது. அதுவரைக்கும் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி போன் பண்ணது பெருசா கிடையவே கிடையாது. ஆனால் சகோதரர் ஜவஹர்லி தாக்கப்பட்ட அந்த சம்பவத்திற்கு பிறகு தினசரி டெல்லியில் இருந்தும் நம்முடைய தமிழ் சகோதரர்கள் டெல்லி, மும்பை, இந்த தமிழகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடு வாழ் தமிழர்களும் நம்முடைய தமிழகத்திலே உள்ள பிற மாவட்டங்களில் உள்ள சிறு சிறு அமைப்புகளாக, நற்பணி மன்றங்களாக உள்ள சகோதரர்களும் நாளும் பொழுதும் தினசரி நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு இது போன்ற ஒரு சமூக ஆர்வலர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பினை ஏற்படுத்த வேண்டும் என தினமும் போன் செய்து கொண்டே இருந்தார்கள். நாங்கள் தினசரி இயக்கத்தை பற்றி நானும் என்னுடைய சக மாநில செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கர் அவர்களும் நம்முடைய பொதுச் செயலாளர்களும் தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கான்பரன்ஸ் காலில் இயக்கத்தினுடைய அடுத்த கட்ட பணிகளை பற்றி பேசும்போது தினசரி விவாதத்திலே இந்த சமூக ஆர்வலர் பாதுகாப்பு என்ற விஷயம் வர துவங்கிவிட்டது. அப்போது நம்முடைய பொதுச் செயலாளர் என்ன சொன்னார், சமூக ஆர்வலர் ஏற்கனவே நான் தந்திர இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன், இதனுடைய பணிகள் இதுக்காக தினசரி குறைந்தபட்சம் 50 போன் நான் பேசிட்டு இருக்கிறேன், இன்னொரு அமைப்பு என்னால பண்ண முடியாது, நீங்க யாருன்னா பண்ணுங்க, எடுத்துட்டு போங்க, நான் உங்களோட ஒருங்கிணைஞ்சு செயல்பட தயாரா இருக்கேன் அப்படின்னு அவருடைய தன்னுடைய ஸ்டாண்ட் அவர் தெரியப்படுத்தினாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை யாரும் முன்னெடுக்க, அதாவது சமூகங்கள் பாதுகாப்பு வேண்டும் என சொன்னவர்கள் அதை முன்னெடுக்க தயாராக இல்லாத ஒரு சூழல், தவறாக சொல்லவில்லை, அவருடைய அந்த எண்ணம் பாதுகாக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் இயல்பாக அவர்களுக்கு அந்த நேரம் பற்றாக்குறை இருந்ததனால் இதற்காக நாம் விட்டுவிட வேண்டாம் என 2-3 முறை கூட்டத்திலே பேசும்போது
சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு என்பதும் பத்திரிகைகளுடைய பணியும் வேறு வேறு அல்ல. இதோடு சேர்த்து சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு என்று நாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என நாங்களும் இந்த இயக்கங்களை சேர்ந்தவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திய அடிப்படையிலே இன்று இந்த சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாடு இன்றைய தினம் இங்கே சிறப்பாக நம்முடைய வேலூரில் நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த பணியை நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தலையில் தூக்கி வைத்து விட்டோம் என சென்று விடாமல் இது நம்முடைய பணி, நாம் ஏற்றுக்கொள்ளாததால் அவர் தற்போது இந்த பொறுப்பை எடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் சேர்ந்து அந்தந்த மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் கிராம அளவிலும் இந்த சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய இந்த கூட்டமைப்பினுடைய பணிகளை நாம் செய்ய வேண்டும் என நானும் உங்களோடு அந்த பணியை சேர்ந்து செய்வேன் என உறுதியளித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடந்த ஆண்டு ஒரு தனி மனிதன் 10,000 வார்த்தையை போட்டிருக்கின்றார். 10,000 வார்த்தையை ஒரு மனிதன் போட்டிருக்கின்றார். அவர் 2 நிமிடம் தன்னுடைய அனுபவத்தை சொல்கின்றார். வாருங்கள் மோகன்ஜி அவர்களே, உங்கள் 2 கரங்கள் கொண்டு இந்த சமூக பாதுகாப்பை வாழ்த்த வாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த 10 ரூபாய் இயக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாட்டுக்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு உறுதி துணையாக மாநில பொதுச் செயலாளர் ஐயா வழக்கறிஞர் நல்வினை விஸ்வராஜையா அவர்களுக்கும், அவரோட துணையாக மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் அண்ணன் ஐயா அவர்களுக்கும், வழக்கறிஞர் சதீஷ் ஐயா அவர்களுக்கும், வழக்கறிஞர் பாஸ்கர் அவர்களுக்கும், இன்னும் நிறைய பேர் இருக்குது எல்லா அண்ணமார்களுக்கும், அவர்களோட இந்த காட்பாடி வேலூர் மாவட்டத்துல சமூக ஆர்வலருடைய பாதுகாப்பு மாநாடு நடத்தணும் என்று திட்டமிட்ட போது இங்க இருக்கிற அனைத்து திமுக நிர்வாகிகளுக்கும் தமிழக முதலமைச்சர்களுக்கும் பெரிய ஒரு நெருக்கடி. என்ன அப்படின்னா, அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சமூக ஆர்வலர்களும் ஒன்று கூடி இங்க ஒரு திட்டமிடுறாங்க, அது பெரிய ஒரு பாதிப்பு நமக்கு உண்டாகும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி. அதனால அந்த நெருக்கடியை தாண்டி இந்த மாநாடு இடத்த அனுமதி நம்மளுக்கு அந்த இடத்துல மறுக்கப்பட்டதுனால இந்த அறை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது இரவு மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும், வாட்ஸ்அப்ல பேச பார்த்திருக்கிறாங்க. இதுல இதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு களப்போராளிகளும் தன் பிரச்சனையே இல்லாம பொது பிரச்சனை எடுத்து நம்ம செய்யும் போது நிறைய சட்ட சிக்கல்கள் வரும். ஒண்ணு குடும்பத்துல அப்பா அம்மா சொல்லுவாங்க, இல்லைன்னா மனைவி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்ட சொல்லி நெருக்கடி நிறைய கொடுப்பாங்க. அதையும் தாண்டி இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் நம்ம ஒரு சமூக சேவை செய்யணும்ன்ற ஒரு அக்கறையோட நம்ம இவ்வளவு தூரம் நம்ம ஒருங்கிணைந்து இந்த மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை வெற்றிகரமாக அரசு அதிகாரிகளுக்கு அவங்க நம்ம கிட்ட வேலை செய்யற ஒரு ஊழியர் தான். அவங்களுக்கு ஒரு 2 கொண்டு முறைகள நம்ம ஒரு 5 ஏக்கரா காடு வச்சிருக்கிறோம்னா அந்த காட்டுக்கு வேலை செய்ய வர கூலிக்காரங்க தான் அந்த அரசு அதிகாரி வேலை செய்யறாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் நம்ம வேலை வாங்குறது நம்மளுடைய திறமை. ஆனா நம்மளால என்ன பண்றாங்கன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் காசை லஞ்சமா கொடுத்து அவங்கள மாத்த வைக்கிறாங்க. அந்த இருக்கிற அரசியல்வாதிகளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நலத்திட்ட உதவிகளும் அந்த இடத்துல தட்டி பறிக்கப்படுது. அதை நியாயமான முறையில சட்ட முறையில அணுகி ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள், பத்ரா இயக்கத்தில் இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்களோ ஒன்றிய பொறுப்பாளர்களோ இல்ல மற்ற அமைப்புகளோடு சேர்ந்து ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்ல வட்டாட்சியாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர்
இவங்க கிட்ட போய் முறையாக ஒரு முறை இல்லைன்னா 2 முறை போய் பாருங்க நேரில். இல்லையா மனு கொடுங்க. நடவடிக்கை எடுக்கலையா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்ல ஒரு உண்ணாவிரதமோ ஒரு போராட்டமோ அறிவிங்க. உடனே உங்களை கூப்பிட்டு அந்த இடத்துல பேசுவாங்க. அப்ப கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கை வெற்றி பெறும். இதுக்காக நான் கூட சொல்றேன்னா, எடப்பாடியில அரசு மருத்துவமனை அரசே ஒதுக்கி கொடுத்திருக்குது. அந்த மருத்துவமனையை என்ன பண்றாங்கன்னா, அதிமுகவில் இருக்கிற சேர்மேன் பகுதி கட்டடம் கட்டி மீதி காலியா இருக்கிற இடத்த கூட 17 பேருக்கு பட்டா போட்டாங்க. இது நடந்த சம்பவம். 17 பேருக்கு பட்டா போட்டு கட்டடம் கட்டி வாடகை கூட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னைய வரையும் நடந்துட்டு இருக்கு. ஆனா யாருமே கையில் எடுக்க முடியல. ஆனா நம்ம பத்திராயத்துடைய பொறுப்பாளர்கள் தான் அதை எடுத்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுத்து தீர்ப்பு வாங்கி எல்லா வரையும் எதுவும் பண்ணாம இருக்கிறாங்க. இப்ப 24ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க பண்ணோம். மாவட்ட ஆட்சியாளர் முற்றுகை போராட்டம் சேலத்துல. அது பண்ண போது எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ண போது ஐயா வழிகாட்டுதல்படிதான் சீனியர் இன்னும் எங்களோட சேர்ந்த எல்லாம் ஒன்றிய பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் எல்லாம் சேர்ந்து போய் தாசில்தார் உட்காந்து நாங்க பேச ஒரு 20 பேரு, மீதி எல்லாரும் நம்மளுடைய உறுப்பினர்கள் எல்லாமே மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் இருக்கிறாங்க. அப்ப பேசும்போது 2 கேள்வி தான் வச்சோம். ஒண்ணு அந்த இடத்துல இருக்கிற இபி லைனை கட் பண்ணணும். 2வது குடிநீர் வசதி இருக்கிற பைப் லைனை கட் பண்ணணும். இதை உடனே நீங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சோம். அடுத்த நாளே 15 நாள் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சப் கலெக்டர் போன்ல பேசி அந்த நகராட்சி ஆணையாளருக்கும் இபி லைன் மின்சாரத்துறைக்கும் தாசில்தார் லட்சம் வச்சு நான் இந்த உடனே இமீடியட்டா நான் கட் பண்ணி கொடுக்குறேன் நடவடிக்கை சொல்லியிருக்கிறாங்க. அதுல இல்லாம 17 பேருக்கு பட்டாவில 10 பேர்த்த கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 7 பேர் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதே இப்ப இன்னும் ஒரு வாரத்தில் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் அந்த அரசு அதிகாரிகளை நம்ம வென்றெடுக்க முடியும். இப்ப நான் தனிப்பட்ட முறையில் நம்ம செய்யறோம் அப்படின்னா பண்ண முடியாது. நம்மளோட சேர்ந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஜாதி மதம் இனம் இதெல்லாம் பார்க்காம அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறத நம்ம போய் பார்க்கணும். அப்பதான் அந்த அரசு அதிகாரி நம்ம கிட்ட வேலை செய்ய அந்த கடமை அப்படிங்கிற உணர்வோட அவன் செய்வான். இல்ல அப்படின்னா அந்த அரசியல்வாதிகிட்ட காசை வாங்கிக்கிட்டு லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு தூண்டுதல் பண்ணுவாங்க. அப்பதான் வெட்டுக்குள்ள நான் உனக்கு பெட்டிஷன் போடுறோம் அப்படின்பாங்க. அப்ப பெட்டிஷன் என்ன? இதுக்குதான் அதுக்கு ஒரு வித்தியாசம். சமூக ஆர்வலர் அப்படிங்கறது என்ன, பெட்டிஷன் என்ன, பெட்டிஷன் வந்துட்டான், பெட்டிஷன் பார்ட்டி வந்துட்டான் அப்படிம்பாங்க. இப்ப என்ன பத்ரா இடம் வந்திருக்கிறான், 10 ரூபா பார்ட்டி வந்திருக்கிறான் அப்படிங்கிறான். இப்ப சில பேர் என்ன இதுல 10+ எல்லாரும் வந்துருக்கு அப்படிங்கிறான். இப்ப காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு கூட இருக்கிற எல்லா காவல்துறை இல்லையா, உங்க அமைப்பு எல்லா இடத்துலயும் இருக்குது, உங்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும், எது பிரச்சனை பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்குறோம், எங்களை கையெழுத்து கும்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த சூரவட்டி விட்டும் போது அந்த காவல்துறையெல்லாம் கிழிச்சிருக்குது. கிழிக்கும் போது அந்த வீடியோ பிடிச்சு வச்சாலும் அவருடைய போட்டோ பதிவாயிருச்சு. உடனே சமூக விரோதிகள் இந்த சூரவட்டியை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்களே காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அதே காவல்துறை அதிகாரி வாங்கிட்டாரு. வாங்கின அவர் யார் மேல நடவடிக்கை எடுக்குன்னு அவருக்கே தெரியல. உடனே கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை பண்றாங்க. ஐயா யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்க தெரியாது, இது ஒரு டைம் விட்டுருங்க, இனிமேட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராத அளவுக்கு நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு ரிட்டனை எழுதி இனிமேட்டுக்கு இந்த சம்பவம் நடக்காத அளவுக்கு நான் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப இன்னொரு ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்லி முடிச்சிருக்கிறேன். ஆரமங்கலத்துல 165 ஏக்கர் ஏரி, அந்த ஏரியில பாத்தீங்கன்னா இப்ப நகராட்சியா மாறி இருக்குது. இப்ப பேரூராட்சி இப்ப நகராட்சியா மாறி இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா கழிவு நீர் சுத்திகரிப்பு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்றது பகுதி வேலை நடந்திருக்குது. இது 6 மாசமா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாத்துக்குமே மனு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இதுவரையில் அந்த அதிகாரி யாருமே கண்டுகொள்ளல. கேட்டா இது நல்லதுதான், மக்களுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த கழிவு நீர் சாக்கடை வைத்து வச்சாங்கன்னா அங்க சுத்தி உள்ள எல்லா மக்களுக்குமே நோய்கள் பரவும், குடியாறு இருக்க முடியாது, நீர்நிலை அந்த அடுத்த ஏரியிலிருந்து இந்த ஏரிக்கு வர வாய்க்கால் எல்லாமே சேதமாகி போயிடும். அது இல்லாம மாசு கட்டுப்பாட்டு வாரியா இருக்கு. அப்ப
குடிக்கிற சுவையான தண்ணி கூட நட்டமன்றத்தில் இருக்காது. அதனால ஐயா கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நான் வச்சுக்கிறேன். அடுத்த போராட்டம் வந்து அந்த ஏரியை வந்து ஆக்கிரமிப்பு பண்றாங்க. ஒண்ணு அந்த சுத்து நெருக்கடியை வந்து கட்டிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் போல ஏதோ பண்றதுக்கு ஐயா வந்து தேதி கொடுத்துருந்தோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளிகளும் தேவையான வசதிகளை வந்து நம்ம அமைப்பு மூலியமா யாராவது இருந்தாங்கன்னா பத்திராயத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கிட்ட சொல்லி எங்களை வந்து அணுக சொல்லுங்க. அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் அரசாங்கத்துல இருந்து கொடுக்கக்கூடிய உதவிகளை வந்து இப்ப எந்த வழிமுறையில நான் பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் பெற்றுக் கொடுக்கிறேன். என்ன இந்த பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் இந்த 10 ரூபா இயக்கத்துடைய அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நன்றி, வணக்கம். நன்றி பாபு. இன்றைக்கு கூடியிருக்கின்றோம், கரையினோம், கரையை போகின்றோம். மறுபடியும் எப்ப கூட போறோம்? மீண்டும் எப்போது போக போகின்றோம்? என்னங்க அது நான் தானா? சரி சொல்லிடுறேன், அறிவிக்கலாம். டிராபிக் ராமசாமி ஐயா பிறந்த நாளில் மே மாதம் 4ஆம் தேதி விருதுநகரில் சமூக நல பாதுகாப்பு மாநாடு முடிந்த பிறகு அடுத்த தேதி அறிவிக்க போறோம். மேற்கு மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் சமூக நல பாதுகாப்பு மாநாடு. அதன் பிறகு மேற்கு சொல்லிட்டுனா கிழக்கு டெல்டாவில் காவிரி பகுதியில் டெல்டாவில் ஒரு மாநாடு. மேற்கு மாவட்டத்தில் கோவை ஈரோடு பகுதியில பேசி சொல்லிடுறோம் ஒரு மாநாடு முடித்துவிட்டு டிசம்பர் ஜனவரியில் சென்னை தலைநகரில் மாநிலம் தழுவிய பிரம்மாண்டமான சமூக நல பாதுகாப்பு மாநாடு நடத்திடுவோமா? மே மாதம் 4ஆம் தேதி எந்த ஊர்ல? விருதுநகரில் மீண்டும் சந்திக்கின்றோம். இடையே பாஸ்கர் 10 ரூபாய்க்கு மாநில செயலர் 5 ரூபாய் மட்டும் 5 மணிக்கு முடிக்கிறோம். நான் காலையில் பேசிட்டு இருக்கேன். நான் டைம் எடுத்து விரும்பல. ஒரே விஷயம் கூட சொல்லி முடிக்கிறேங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம 10 ரூபாயிலும் எல்லா அமைப்பையும் முன்னெடுக்கும். எப்பன்னு பாத்தீங்கன்னா 2020 இருக்காங்கன்னா தகவல் அமைப்பு தகவல் சீரமைப்பு ஆரம்பிச்சோம். எல்லா ஏற்பாடு கொண்டாந்து அப்ப 700 பேர் வந்திருந்தாங்க. மொத்தமா தமிழ்நாடு 700 பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்குதான் 700 பேர் வந்திருக்கீங்க. அதே மாதிரி ஒரே வார்த்தை தான் பாதுகாப்பு மாநாடு விஷயம். அது எல்லாருக்குமே ஒரு அனைத்து தேவைப்படும். அதான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இயக்கமோ ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு ஒரு 7 பேர் வேணும். இருந்தாலும் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அந்த 7 பேர் எடுத்து முடியாது. அவங்க ஒன்றும் வேலை சொன்னாங்க. ஒருத்தர் மட்டும் தான் செயல்பாடு அவங்களும் தனியா செயல்பட முடியல. அந்த மாதிரி அந்த ஆளுநர் போயிடுறாங்க. யாரும் வந்து பாதுகாப்பாங்க, யாரும் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி ஒரு பாதுகாப்பு இயக்கமாக வந்திருக்கு. நாங்க ஒரு தகவலுக்கும் சேகரிப்பு போனாலும் இன்னைக்கு ஒரு சமூக பாதுகாப்பு மாநாடும் எல்லாரும் செயல்பட முடியும். அதனால இங்க நான் எந்த சொல்றாங்க நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒரு பிரச்சனை இருக்கிறோம்னா அந்த பிரச்சனை கண்டிப்பா முடியும். இன்னைக்கு மண்டபத்தில் நம்ம எல்லாம் ஒன்னா ஒற்றுமை கொடுக்கலாம். கொடுத்துருவாங்க. ஏன்னா நான் முடியாது. ஆனா எல்லா இயக்கமும் அவர்கள் ஒன்னா சேர்ந்தாதான் அவங்க பயப்படுறாங்க. இந்த பயிரை நாம் நல்லது நம்மளுடைய பாதுகாப்பு. அதனால எல்லாரும் நம்ம சமூக பட்டாணி வந்திருக்கீங்க. நம்ம சமூக அப்படி போராடிட்டு ஐயா என்ன சொல்றாங்க கேட்டோம்னா போயிடலாம். எனக்கு வாய்ப்பு நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக 10 ரூபாய் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் நல்வழி சுரேஷ் அவர்கள் நிறைவுரையாளர்கள். சிறப்புமிக்க சமூக பாதுகாப்பு மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றேன். அருமை நண்பர்களே, நம் முன்னே ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒரு மனு கொடுக்கின்ற பொழுது, பொது பிரச்சனை எடுக்கின்ற பொழுது தாக்கப்படுகின்றோம், மிரட்டப்படுகின்றோம். இதை தீர்ப்பதற்கு சரி செய்வதற்கு வழி இருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை. 10 ரூபாய் கிட்ட ஆரம்பித்த பொழுது நான் மிக தெளிவாக சொன்னேன். 100 நாள் வேலை முறைகேடுகள் இருக்கின்றோம், கிராமத்திலே ஊழலை ஒழிப்பதற்கான போராட்டத்தை கையில் எடுக்கின்றோம், சட்டப்பாலத்தை கையில் எடுக்கின்றோம். வாருங்கள் என்று கூப்பிட்ட பொழுது வாட்ஸ்அப் மூலமாக 10 ரூபாய் கிட்ட இணைவதற்கு வாருங்கள் என்று கூப்பிட்ட பொழுது 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் 40,000 பேர் இணைந்தார்கள். இந்திய வரலாற்று, தமிழக வரலாற்று, உலக வரலாற்று ஒரு போஸ்டர் இல்லாமல், நோட்டீஸ் இல்லாமல்
அனைத்து இல்லாமல் மாநாடு இல்லாமல் 40,000 பேர் ஒரு இயக்கத்தில் இணைந்தது 10 ரூபாய்க்கு மட்டும்தான். அடுத்த 24 மணி நேரம் 20,000 பேர், ஒரு 48 மணி நேரத்தில் 60,000 பேர் இணைந்த மிகப்பெரிய மகத்தான 10 ரூபாய். அவ்வளவு பேர் இணைந்த உடனே 10 ரூபாய்க்கு மாநில ரூபாய்க்கு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு. சார் அரசியல் கட்சியா மாத்திட்டா அடுத்த முதலமைச்சர் நாம தான். டெபாசிட் கூட கிடைக்காது, டெபாசிட் கூட கிடைக்காது. டெபாசிட் காசு அதுவே இருந்துச்சு. நம்ம நிர்வாகம் சொன்னேன் 10 ரூபாய்க்கு ஆரம்பிக்கும் போது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். 10 ரூபாய்க்கு எந்த காலத்திலும் அரசியல் கட்சியாக மாறாது, மாறவே மாறாது. 10 ரூபாய்க்கு எந்த காலத்திலும் சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடாது. எந்த வேட்பாளரையும் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் 10 ரூபாய்க்கும் ஆதரிக்காது, எதிர்க்காது. அதுதான் ஆதரிக்க மாட்டோம், எதிர்க்க மாட்டோம் சொல்லிட்டு வீட்டுல உட்கார மாட்டோம். 100% ஊழலற்ற தேர்தலை உருவாக்குவதற்கு 10 ரூபாய்க்கும் வேலை செய்யும். நாட்டுல இறங்கி விளையாடும். அப்புறம் என்னையாக ரஜினி மாதிரியே பேசுற அப்படின்னாங்க. யோசிச்சு மறுபடி எடுத்து சரியா சொன்னோம். சொல்லிட்டு இன்னொரு செய்தி சொன்னோம். உள்ளாட்சி தேர்தலில் 10 ரூபாய்க்கும் உங்களை உங்க பஞ்சாயத்துல தலைவராக விட மாட்டோம், உள்ளாட்சி பிரதிநிதியாக விட மாட்டோம், உங்களை தேர்தலில் நிற்க வைப்போம். எதற்கு என்று பார்த்தால் அரசு அதிகாரத்தை சமூகங்கள் கையில் எடுக்க வேண்டும். அதிகாரத்தை கையில் எடுத்தால்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும். அதிகாரத்தை கையில் எடுக்காமல் அதிகாரத்தில் இருப்பவர்களை நம்முடைய கோரிக்கைகளை திருப்பாமல் மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது. இன்றைக்கு ஐயா காபி ராமசாமியை பொதுமக்கள், மீடியா, உலகம், சமூகம் என்று சொல்கின்றது. உங்களை இந்த சமுதாயம், பொதுமக்கள், சமூகம் என்று சொல்லிட்டாங்க என்று பார்த்தால் சொல்லவில்லை. பெட்ரோல் பாட்டி ஏற வந்துச்சு, பையில மஞ்சள் பையில பெட்ரோல் தூக்கிட்டே ஒரு கும்பல் வந்துருச்சு, ஒரு ஆள் தனியா பெட்ரோல் தூக்கி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. இதற்கு காரணம் நாம் ஊழல் ஒழிப்பை மட்டுமே மகத்தான விஷயமாக கையில் எடுக்கின்றோம். ஊழல் ஒழிப்பு என்பதை எடுக்கின்ற நம்முடைய போராளிகள் கிராமத்துக்கான நம்ம பகுதிக்கான நண்பர்கள் திட்டம், நலத்திட்டம், அரசு உதவிக்கு சேர்றதை நம்ம ஊர்ல ஒரு பாட்டிமாவு ஓய்வு கிடைக்க நாமதான் போய் வாங்கிட்டோம். ஒரு பட்டா கிடைக்கலையா, நன்றி கேட்டு அலைய வைக்கிறாங்களா, லஞ்சம் இல்லாம ஒரு பட்டா வாங்கி கொடுக்கணும். ரேஷன் கார்டு நம்ம கிராமத்துல மனிதனுக்கு கிடைக்காம இருக்கா, வாங்கி தரணும். ஆதாயத்துல பேர் பண்ணணும், தருமாறாரா, சமூகம் வாங்கி தரணும். ரோட்ல தண்ணி இருக்கிறா, சமூகம் பெற்று போடணும். ரோட்ல குண்டு குழிமா இருக்கா, சமூகம் போராட்டம் பண்ணணும். நம்ம ரோடே சமூகம் பெற்று போடணும். இந்த வேலைகளை குறைவாக செய்தால் அதிகமா செய்யணும். ஊழல் ஒழிப்பை 2ஆவதா எடுக்கணும். ஊழல் ஒழிப்பு போக பிரச்சனை வரும், சமூக சேவை செய்ய போக பிரச்சனை பெருசா வராது. நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம், நீங்க போய் எம்எல்ஏ பிரச்சனை போட்டீங்க, எம்பி பிரச்சனை போட்டீங்கன்னா பிரச்சனை எவ்வளவு பேர் வரும்? ஒவ்வொரு எம்எல்ஏ எதிர்க்க முடியுமா? பிரச்சனை பெருசா வரும்ல. உண்மையிலே எம்எல்ஏ எம்பிலாம் காப்பூர்ல பலூன் மாதிரி ஒரு குண்டூசி இருந்தா போதும், ஒரு முள்ளு இருந்தா போதும், எம்எல்ஏ எம்பி வெடிக்க வச்சிடலாம். அவன் வேலை சட்டை போட்டுக்கலாம், ஈஸியா அழுக்காக்கிடலாம். ஏன்னா அவ்வளவு பறையோட அவங்க தேர்தலில் போய் ஜெயிச்சிருக்காங்க, அவ்வளவு முதலீடு போட்டு வச்சிருக்காங்க. அவன் முதலீட்டை எடுப்பதற்காக பணத்தில் இருக்கிறாங்க வாழ்ந்துருக்கான். சமூக அளவு ஊழல் எம்எல்ஏ எதிராக, எம்பி எதிராக, மந்திரிக்கு எதிராக போராடினா ஈஸியா வெற்றி பெறலாம், பிரச்சனை கம்மியா தான் வரும். ஆனா சத்ருவ முட்டை போற ஆயாட்ட போய் முட்டை போற உதவியமா, முட்டை போடுற ஊழல் பண்டியமா கலெக்டருக்கு பென்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த பென்ஷன் உங்க சத்ருவ ஆயாமா அதிகாரிகள் வரக்காட்டியும் திங்கக்கிழமை காலையில பென்ஷன் கொடுத்துருங்க கலெக்டர்கிட்ட, செவ்வாய்க்கிழமை காலையில சத்ருவ முட்டை போற ஆயாமாவோட சொந்தக்காரன் சாதி சனா நம்ம எல்லாம் சேர்ந்து உங்க வீட்டு வாசல் வந்து நின்றுடும், நம்மளை நாட வச்சிடும். எப்படி திட்டணும் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் திட்டவங்க இருக்கீங்க, நிறைய பேரை திட்டவங்க இருக்கீங்க. முட்டை போல ஆயாமா பென்ஷன் போட்டா கூட அந்த ஊழல் ஒழிப்பு போனீங்கன்னா கூட பிரச்சனை வருகின்ற பொழுது, பிஎன்பியில் எதிராக பிரச்சனை மனிதர்கள் போடுகின்ற பொழுது, ஊழல் ஒழிக்கின்ற பொழுது, ஊழல் ஒழிக்க பேசுகின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை வரும். அதனாலதான் 10 ரூபாய்க்கு சொல்லிச்சு, கிராமத்துல ஊழல் முயற்சி செய்யுங்க, பயிற்சி எடுங்க. நன்றாக பயிற்சி எடுத்த பிறகு நாம அடுத்த கட்டம் பிஐல விட போறதில்ல. அது வரைக்கும் ஆளுங்கட்சியை பண்ற ஊழல் யார் கேட்கறது அப்படிங்கிற கேள்வி நம்ம போராட்டத்தில் வந்தப்ப நான் சொன்னோம். அதிமுக ஊழல் கொண்டு திமுக தட்டி கேட்கும், அதிமுக ஊழல் கொண்டு திமுக தட்டி கேட்கும். கேட்டுச்சுல எதிர்கட்சி சேர்ந்தப்ப. இப்ப திமுக செய்யற ஊழல்னா அதிமுக தட்டி தோச்சு கேட்கும் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. நாணயத்தை நிகழ்த்த மாதிரி வேண்டுகிறோம். இவன் பண்ற ஊழல் அவனுக்கு பங்கு இருக்கு, அவன் செஞ்ச ஊழல் இவனுக்கு பங்கு இருக்கு, கேட்கவே மாட்டான். சரி, இவங்க தான் கேட்கிற. அடுத்த முதலமைச்சர் காவல 4-5 பேர் இருக்காங்கல்ல,
அடுத்த முதலமைச்சர் கணவர் 2016 முதலமைச்சர் கணவரை 4 பேர் மத்தியில் இருக்காங்கல்ல, அவர்கள் இவருடைய ஊழலை தட்டி கேட்பார்கள் பார்த்தால் வாய்ப்பே இல்லையா. அரசியல் கட்சிகள் ஊழலை ஒழிக்கும் என்று நினைத்தால் அது தமிழ் மண்ணில் இந்தியாவில் நடக்காத விஷயம். சரி, நீங்க தான் கேட்கலாமே, 10 ரூபாய்க்கு கேட்கலாமே அப்படின்னா நாங்கள் கேட்க மாட்டோம். அதெல்லாம் அறப்பொறைகள் பார்த்துக் கொண்டோம். அதெல்லாம் அறப்பொறைகள் வந்து பெரியார்கள் பார்த்துக்குவாங்க. நாங்க அவங்களுக்கு வழி விட்டுட்டு நாங்க கிராமத்துல போய் பஞ்சாயத்துல போய் எங்க ஊர்ல போய் ஊழல் ஒடுக்கிறத பாக்குறோம். எங்க ஊரை நல்ல ஊரா மாற்ற வேலையை பாக்குறோம். பயிற்சி எடுத்துக்கொள்ள போறோம், தீவிரமா பயிற்சி எடுத்துக்குவோம், கடுமையா பயிற்சி எடுத்துக்குவோம், தொடர்ந்து பயிற்சி எடுத்துட்டே இருப்போம். 10 ரூபாய்க்கு பயிற்சி எடுத்தவர் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஊழலை கையில் எடுப்பார். நாங்கள் ஆதரவாக இருப்போம். சைக்கிள் ஓட்டவே தெரியாதவங்க புல்லட் போட்டா என்ன ஆகும்? சைக்கிள் கூட ஓட்ட தெரியாத புல்லட் போட்டா என்ன ஆகும்? அது 100 கிலோமீட்டர் ரோட்ல வேகத்துல நேஷனல் ஹைவேல ஸ்பீடா முறுக்கி பார்த்தா என்ன ஆகும்? நேரா மாற்றி தான், நேரா ஜெயித்து தான். அப்படிப்பட்ட நிலைமை இல்லாம முதல்ல சைக்கிள் வாங்குவோம், நல்லா ஓட்டி பார்ப்போம், அடுத்து தீர் சுற்றி பார்ப்போம், ஓட்டி பயிற்சி எடுப்போம், அடுத்து கீர் வண்டி ஓட்டி பார்ப்போம், அப்புறம் புல்லட் ஓட்டி பார்ப்போம். அப்படிங்கிற பயிற்சியை தொடர்ந்து 10 ரூபாய்க்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாக்குறீங்க, 10 ரூபாய்க்கும் பயிற்சி வகுப்பு நடத்திருக்கீங்க. பொது செயல்பட நடத்தணுமா? செயற்கை பொருட்கள் 10 ரூபாய்க்கு செயற்கை கூட்டம், 10 ரூபாய்க்கு மாநில பொருட்கள், மாநில செயல்கள் எல்லாம் நடத்தணுமா? தொடர்ந்து பயிற்சி பயிற்சி, போராட்டம் போராட்டம். ஒரு பக்கம் பயிற்சி கொடுக்கின்றோம், இன்னொரு பக்கம் போராட்டம் பயிற்சி கொடுக்கின்றோம். இந்த பயிற்சியை தொடர்ந்து கொடுத்த விளைவு இனி தமிழ்நாட்டில் மனு போடுவது எப்படி என்பதை பாமக மக்கள் மத்தியில், சாமானிய மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டோம். மனு கொடுத்தால் பதில் பெறுவது எப்படி, மனுவை வெற்றி பெற எப்படி இந்த போராட்ட யுக்தியை 10 ரூபாய்க்கு பயிற்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றது. அடுத்து இன்னும் 10 ரூபாய்க்கு தரக்கூடிய பயிற்சிகள் ரகசிய பயிற்சியாக இருக்கும், வெற்றி பெறுவதாக பயிற்சியாக இருக்கும். இந்த பயிற்சியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்போம். தமிழ்நாட்டுடைய சமூக ஆர்வலர்களுக்கு 10 ரூபாய்க்கு சொல்லக்கூடிய வேண்டுகோள், உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம். 10 ரூபாய்க்கு உங்களோடு இருக்கின்றது. தைரியமாக புரிந்து நீங்க வேறு செய்யுங்க. இந்த கனிமூல கொள்ளையெல்லாம் நிறைய பிரச்சனை வருகிற போது நான் சொல்லுவேன், அதெல்லாம் முகிலன் பார்த்துக்குவாரு, அதெல்லாம் முகிலன் பார்த்துக்குவாரு, அவர்கிட்ட போய் அவரோட சேர்ந்து பண்ணுங்க. மனிதர்கள் மீறலா 2 டிபோன் பார்த்துக்குவாரு, அவங்களோட போய் சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேடிக்கை பார்ப்பதில்லை, சொல்லிட்டு நாங்க வேடிக்கை பார்த்ததில்லை. கனிமூல கொள்ளையில் பாதிக்கப்பட்ட புதுக்கோட்டை ஜெயலலிதா போய் நின்னமா இல்லையா? தொடர்ந்து நிக்கிறமா இல்லையா? கரூர் ஜெகநாதன் இறந்து போய் 5 ஆண்டுகள் ஆகிறது. இன்று வரை இந்த வழக்கை நாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். வீட்டு போகாமல் விடாமல் தண்டனை பெற்றுக் கொடுப்பது தொடர்ந்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். 10 ரூபாய்க்கும் கனிமூலப்படை 10 ரூபாய் வீட்டுக்கு போவோம், நேரம் சொல்ல மாட்டோம். எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, பாதிக்கப்படுகின்ற பொழுது நியாயம் கேட்டு நீதி கேட்டு போராடுவதை 10 ரூபாய்க்கு முதல் நபராக நிற்கும், முதல் அமைப்பாக நிற்கும். உங்களுக்கும் சேர்த்து நிற்கும், உங்களுக்கும் சேர்த்து நிற்கும், உங்களுக்கும் சேர்த்து நிற்கும். இதை நாங்கள் என்னைக்குமே சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். இவர் எந்த அமைப்பை சார்ந்தவர், எந்த கட்சியை சார்ந்தவர், பாதிக்கப்பட்டவருடைய நதிமூலம் என்ன, ரிசிமூலம் என்ன, அந்த கேள்வியை நாங்கள் கேட்கவே மாட்டோம். பாதிக்கப்பட்டவர் என்ன பிரச்சனையை கையில் எடுத்தார்? கிராமத்தில் ஊழல் மனு போட்டார், அவர் பிஜேபி இருந்தார், அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. விட்டல்குமார் பிஜேபி இருந்தார், அதை பற்றி கவலை கிடையாது. விட்டல்குமார் இருக்கிற விஷயம் என்ன? கிராமத்தில் ஊழல் இருக்கு. இந்த விட்டல்குமாருக்கு, அவருடைய மரணத்திற்கு, அவர் சிங்கிய ரத்தத்திற்கு நீதி கிடைக்கும் வரை நாம் இணைந்து 10 ரூபாய்க்கு கோடி என்று தொடர்ந்து போராடும். கரூர் ஜெயலலிதா புதுக்கோட்டை தெருவில் எதற்காக போராடினார்கள்? கனிமூல கொண்டு இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்கு. அதெல்லாம் 2 டிபோன் பார்த்துவார், முயலன் பார்த்துவார், விட்டு போக முடியாது. அவர் சிங்கிய ரத்தத்துக்கு நியாயம் கிடைக்கும் வரை தொடர்ந்து நாம் போராடுவோம். மனிதர்கள் மீறலை கண்டித்து மனிதர்கள் மீறலுக்காக நம்முடைய திருவண்ணாமலை சார்ந்த ராஜ்மோகன் சந்திரா இறந்து போய்விட்டார். அந்த வழக்கு நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்டது. நீ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ண சொல்லி 10 ரூபாய்கள் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறது. விடமாட்டோம், விடவே மாட்டோம், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த விஷயத்தை உங்களிடம் தெரிவிப்பதை நோக்கம் 10 ரூபாய்கள் உங்களோடு இருக்கிற சகோதரருக்கு 10 ரூபாய்க்கும் இந்த சமூக ஆர்வலர்கள் அனைத்து மிகப்பெரிய மாநாட்டை மிகப்பெரிய வெற்றிகரமாக பல்வேறு 7 இடங்களுக்கு மத்தியில் சிரமங்கள் மத்தியில் நடத்தி இருக்கின்றது. இந்த சிரமங்கள் நாங்கள் எதிர்பார்த்த சிரமங்கள், இந்த சிரமங்கள் நாங்கள் எதிர்பார்த்த சிரமங்கள். நான் 10 ரூபாய்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே போக்குவரத்து போலீஸ்ல அனுமதியா காத்திருக்கவே மாட்டோம். 10 ரூபாய்க்கு நடத்தக்கூடிய போராட்டங்கள் காவல்துறை அனுமதியா காத்திருக்க மாட்டோம். என்னுடைய என்னுடைய தேசம், இந்திய அரசியலமைப்பு சட்டம், அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த சட்டம் எனக்கு போராடுவதற்கான உரிமையை, கூட்டம் கூடுவதற்கான உரிமையை, பேசுவதற்கான உரிமையை கொடுத்திருக்கின்றது. சட்டத்திற்கு உட்பட்டு பொது இடத்தில் அமைதியாக கூடிய இந்த கருத்தை சொல்வதற்கு என்னுடைய பாட்டன் அம்பேத்கர் கொடுத்த சட்டம், இந்திய அரசியல் சட்டம் எனக்கு உரிமை கொடுத்திருக்கின்றது. என்னுடைய நான் போராடுகிறேன். எனக்கு என் வேலைக்கார நாய் போலீஸ் எவனாலும்
ஏன் போலீஸ் ஏன் காவல்துறை நண்பா ஒரு கடிதாசி கொடுத்துறேன். இந்த இடத்துல போராட்டம் பாதுகாப்பு தரையா வந்து இல்லையேன்னு சொல்லிட்டேன். நிக்க வேண்டியது உன் வேலை. அதுக்கு நான் ஒரு கூலிக்கார நாயினி போலீஸ், வேலைக்காரன் தமிழக அரசு, வேலைக்காரன் மத்திய அரசு, எங்கள் தமிழ்நாடு வேலைக்காரர்கள் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டிய கடமை, எனக்கு பாதுகாப்பு எஸ்கார்ட் போட வேண்டிய கடமை. காவல்துறைக்கு வந்து நிக்க முடியலையா? நியாயமான காரணம் சொல்லி, காரணம் நியாயமா இருந்தா நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம். அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய வேண்டும். 10 ரூபாய்க்கு அறிவித்த போராட்டம்னா சின்ன போராட்டமாக அறிவிச்சோம். கவர்னர் மாளிகையில் முற்றுகை போராட்டம், தமிழ்நாடு தகவல் ஆணையம் முற்றுகை போராட்டம், தகவல் ஆணையம் ஓய்வு தினம் என்று ஒப்பாரி வைத்து கல்குடி காட்டி வலியுறுத்தும் போராட்டம், முதலமைச்சரை சட்டமன்ற வாசலில் முற்றுகையிடும் போராட்டம், ராணுவத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மெரினா பீச்சிலே இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி சிலை முன்பு மௌன வர்க்க போராட்டம், ராணுவத்தின் கட்டுப்பாட்டு இருக்கிற காந்தி சிலைக்கு முன்னாடி போய் மெரினா பீச்சில கடைசியா மௌன வர்க்க போராட்டம். இந்த போராட்டம் அறிவித்தது எதற்காக என்றால் 10 ரூபாய்க்கு தோழர்களுக்கு, 10 ரூபாய்க்கு பொறுப்பாளர்களுக்கு ஒரு போராட்டத்தை சட்டத்திற்குட்பட்டு சட்டத்தை மீறி போராடுவது எப்படி பயிற்சி கொடுப்போம். கடுமையான பயிற்சி எடுத்துட்டோம். நம்முடைய தோழர்கள் ஒரு போராட்டத்தை அருமையாக பண்ணிக்காங்க. மகாத்மா காந்தி சிலை முன்பு மாணவர்கள் போராட்டத்துக்கு ராசி நான் ட்ரெயின் ஏறிட்டேன். ட்ரெயின் ஏறின பிறகு நம்முடைய நிர்வாகிகள் போராட்டத்துக்கு சார்ந்து செய்தி சொன்னாங்க. ராசி ட்ரெயின் ஏற்றி எனக்கு போன் பண்ணுங்க பண்ணாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் ஏற போறோம் அப்படின்னா ஒரு லைவ் போட்டு ட்ரெயின் ஏறுன்னு சொன்னாங்க. ட்ரெயின் ஏறின உடனே பாஸ்கர் மதுரை போராட்டத்தை சார்ந்த மாநிலத்துல பாஸ்கர் எனக்கு போன், சார் ராசி ட்ரெயின் ஏறிட்டேங்க, சேலம் தாண்டிட்டீங்க, இன்னும் இல்லைங்க, அப்படியே சேலத்துல இறங்குங்க, திரும்பி வீட்டுக்கு போங்க, திரும்பி வீட்டுக்கு போங்க. போராட்டம் மனிதர்களுக்கு தெரியும். சென்னையில ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழக அரசால் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தடை செய்யப்பட்ட மெரினா பீச்ல ராணுவத்தின் கட்டுப்பாட்டு இருக்கிற காந்தி சிலைக்கு முன்பு மௌனவர்க்க போராட்டம் நடத்துவது எப்படி என்று 10 ரூபாய்க்கு போராட்டங்களுக்கு தெரியும். வரவேற்கக்கூடிய நல்வினை சாதன போராட்டம் வரக்கூடாது. பொதுச் செயலாளர் இல்லாமல் நல்வினை சாதனம் எங்களால் ஒரு போராட்டத்தை செய்து காட்ட முடியும். நீ வீட்டுக்கு போயா அப்படின்னாங்க. பயங்கர வருத்தத்துல கிளம்பி போனேன். வழக்கமா நான் அன்பு ட்ரெயின்ல ஏறி வருவேன், போற பஸ்ல ஏறி வருவேன். அன்னைக்கு பார்த்து ஏசியில செகண்ட் ஏசியில ஏறி ஜம்முன்னு தூங்கிட்டு ட்ரெயின் விட்டு இறக்கி விட்டாரு. அடுத்த நாள் லைவ் பாக்குறேன். நான் இருந்தாலும் போராட்டம் எப்படி நடக்குமோ அதை விட மிகச்சிறப்பாக நடத்தியிருந்தாங்க. நான் நிம்மதியா தூங்கினேன். அப்பா நாம எல்லாம் ஒரு போராட்டம் இருக்கு. இவர்கள் எடுத்துக்கொண்ட பயிற்சியை மிகச் சரியாக மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயா சகாயம் அவர்கள் தொடர்ந்து சொல்வார். நேர்மையாளர் சகாயம் அவர்கள் தொடர்ந்து சொல்வார், எனக்கு அதிகாரம் கிடைத்தால் மக்களுக்கு கொடுப்பேன், எனக்கு அதிகாரம் கிடைத்தால் மக்களுக்கு கொடுப்பேன். 10 ரூபாய்க்கு சொல்கின்றது, எங்களுக்கு கிடைக்கிற அனைத்து அதிகாரங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம், மக்களுக்கு கொடுப்போம். ஆட்சியை தகவல் சட்டம் வெறும் 10 ரூபாயில கவர்னர் கேள்வி கேட்க முடியும், வெறும் 10 ரூபாய் வெள்ள முதலமைச்சரை கேள்வி கேட்க முடியும், வெறும் ஒரு 10 ரூபாய் ஜனாதிபதியை கேள்வி கேட்க முடியும், வெறும் ஒரு 10 ரூபாய் பார்த்து கேள்வி கேட்க முடியும். இந்திய அரசாங்கத்தை காசு, என்னுடைய காசு, இந்திய அரசாங்கம், இந்திய அரசாங்கம், தமிழக அரசாங்கத்தை பணம், ஒவ்வொரு பைசாவும் என்னுடைய பணம். எப்படி இந்த பணம் மத்திய அரசாங்கம் வந்தது, எப்படி இந்த பணம் மாநில அரசாங்கம் வந்தது, எப்படி செலவு பண்ண, எப்படி நிர்வாகம் பண்ண கேட்போம். கேள்வி 10 ரூபாயில ஆட்சியின் சட்டம், தகவல் சட்டம், வெறும் 10 ரூபாய் காசு, இந்திய குடிமகன் பயன்படுத்தும், கேள்வி கேட்போம். கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டோம். வெறும் 1 லட்சம் ஆட்சியை போய் தமிழ்நாட்டில் இன்றைக்கு 20 லட்சம் ஆட்சியை வருகிறது போது 10 ரூபாய்க்கு பங்களிப்பேன். இங்கே தமிழர்களுடைய பங்களிப்பேன். எனக்கு கிடைத்த அதிகாரம், எங்களுக்கு கிடைத்த அதிகாரம், தகவல் சட்டம் அதிகாரம், அதை சாமானிய மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு, விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டோம். இந்த பணியை தொடர்ந்து செய்வோம். அதிகாரம் கிடைக்கும், அது வரைக்கும் காத்திருப்போம். 10 ரூபாய்க்கு அப்படியெல்லாம் காத்திருக்காது. மிக தெளிவா இருக்கும். சட்டமன்ற தேர்தல் நிக்க மாட்டோம், பார்லிமெண்ட் தேர்தல் நிக்க மாட்டோம், அரசியல் கட்சியா மாற மாட்டோம், என்ஜிஓவா மாற மாட்டோம், அரசாங்கத்தில் காசு 10 ரூபாய்க்கு வாங்காது, எந்த நிறுவன காசு கூட வாங்க மாட்டோம். இன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு தரேன் அவ்வளவு சொன்னாரு. யாரு சொன்னாரு? ரூம்ல வந்து ரகசியமா சொன்னாரு. வாங்கி தான் பார்த்துட்டு, ஆமா நான் சொன்னேன் கிளம்பியா, உனக்கு வேலை கிளம்பியா அப்படின்னு, உனக்கு வேலை கிளம்பியா அப்படின்னு. வயது தெளிவு தான் இருந்தாலும் வாயா போயான்னு சொன்னேன். எந்த நிறுவனத்தோட பணத்தையும் 10 ரூபாய்க்கு வாங்காது, வாங்கவே வாங்காது. குண்டேறி உங்கள் மத்தியில பெற்றி எடுத்தாலும் நிகழ்ச்சி தவிர எந்த நிறுவனம் தரக்கூடிய காசையும், எந்த நிறுவனம் தரக்கூடிய காசையும், மத்திய அரசு தர பணத்தையும், மாநில அரசு தரக்கூடிய பணத்தையும் 10 ரூபாய்க்கு எந்த காலத்திலும் மாட்டார், வாங்கவே மாட்டார்.
10 ரூபாய்க்கு என்ஜிஓவா மாறாது, அரசாங்கத்தில் காசு வாங்காது, நிறுவனமா மாறாது. இந்த 10 ரூபாய் இயக்கம் மக்களின் இயக்கம், மக்களுக்கான இயக்கம், மக்களுக்காக செய்யக்கூடிய சாமானிய மக்களின் இயக்கம். அந்த அமைப்பு பேர் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாட்டு சபை, கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம். உலக வங்கி பார்ட்னர்ஷிப் டெபாசிட், தனியார் அரசாங்க கூட்டு நிறுவனங்கள் போட்டுருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து உலக வங்கியோடு இணைந்து உங்களுக்கு நிதி பெறும் இயக்கம், மத்திய அரசு இதெல்லாம் வச்சு 100 கோடி ரூபாய் தான் சொன்னாரு. எனக்கு கூட பின்மண்டியில் அப்படி லைட்டா ஒரு ஆசை இருந்துச்சு. 100 கோடி ஒரு 10% எடுத்துட்டு போனாங்க. அவன் உண்டு நினைக்கிறான், நம்மளைய ஏமாற்ற. உண்மையிலே கொடுத்தாலும் தேவையில்லை, உண்மையிலே கொடுத்தாலும் 10 ரூபாய்க்கு எந்த அமைப்பும் கேள்வி கேட்கக்கூடிய அளவில் 10 ரூபாய்க்கு நடந்து கொண்டாது. இது சாமானிய மக்களுக்கான இயக்கம் 10 ரூபாய் இயக்கம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம் 10 ரூபாய் இயக்கம், விவசாயிகளுக்கான இயக்கம் 10 ரூபாய் இயக்கம், தொழிலாளருக்கான இயக்கம் 10 ரூபாய் இயக்கம். தொடர்ந்து 10 ரூபாய் இயக்கம் சாமானிய மக்களை கேட்டு, அடித்தட்ட மக்களை கேட்டு சட்ட பயிற்சி கொடுத்து அரசு கேள்வி கேட்க வைத்து, அரசுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்க வைத்து இந்த மண்ணில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அடித்தள வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பணியை உங்களோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அருமை நண்பர்களே, இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட அமைப்புகளை சார்ந்தவர்கள் நம்முடைய மாநாட்டிலே பங்கேற்றார்கள். 200க்கும் மேற்பட்ட அமைப்பு சார்ந்தவர்களுடைய மாநாட்டிலே பங்கேற்றார்கள். அவ்வளவு பேரையும் பேச வைக்க முடியாமல் போய்விட்டது. ஜெயக்குமார் போன்ற என்னுடைய மிகப்பெரிய நெருங்கிய நண்பர்களை பேச வைக்க முடியாமல் போய்விட்டது. மிகப்பெரிய வருத்தமாக இருந்தாலும் கூட அவர்கள் என்னை தவறாக மன்னிச்சிட்டீங்களா? மகிழ்ச்சி. இவர்களுக்கு சொல்லக்கூடிய வேண்டுகோள், நீங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை எங்களை எல்லோரையும் அழையுங்கள். இந்த 200 அமைப்பையும் கூப்பிடுங்க, வரோம். 10 ரூபாய் வரோம். உங்களுடைய அமைப்பினுடைய பெயரை நேர போடுங்க, எங்களுடைய அமைப்பு பேரை கடைசியா போடுங்க, வரோம். உங்க கூட நிக்கிறோம். அந்த நிகழ்வு நீங்கள் நடத்தக்கூடிய நிகழ்வு, ஜெயக்குமார் நடத்தக்கூடிய நிகழ்வு, நம்முடைய கார்த்திகேயன் நடத்தக்கூடிய நிகழ்வு உங்க அமைப்போட நிகழ்ச்சி கிடையாது, எங்களுடைய நிகழ்ச்சி, எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சி. நாங்க கூட நிற்போம், கடைசியாலாம் நிற்போம், உங்க கூட எப்பயுமே நிற்போம். இது எல்லா அமைப்புகளுக்கும் பொருந்தும். எங்களை யாராவது திட்டினா கூட சரி, அவர்களுக்கு பின்னாடி நாங்கள் நிற்போம். தமிழ்நாட்டிலே அப்படியே மாமா நம்முடைய அனைத்து சமூக நீதி அனைத்து ஓட்டுநர்களுடைய தலைவர் சொன்னார், ஏன் சமூக தாக்குதல் தமிழ்நாடு முழுசும் ஒரு நாள் லாரி பிடித்துக் கொள்ளுங்க, மோட்டார் கூட்டுறவுலாம் போராட்டம் பண்ணி, சமூக போராட்டம் பண்ணி ஒரு நாளைக்கு பந்து பண்ணோம், யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அளவுக்கு எங்களுடைய சமூக நீதி ஓட்டுநர் சங்கத்தை வலிமையான சங்கத்தை கட்டமைக்க போறோம் அப்படின்னு சொன்னார். சொல்லி நிக்கிற தலைமைச் செயலர் முற்றுகை போராட்டம் முதல் நபராக கைதாங்க. ஆர்டிஐ சட்டத்தை அமல்படுத்த, கருணாநிதிக்கு சீர்திருத்த சட்டமன்றத்தில் முன்வைக்க போராட்டம் ஓட்டுநர் சங்கம் முதலாக கைதாகிறது. அவர் மட்டும் கைதாகவில்லை, அவரோடு 6 பேர் கைதானார்கள். டிரைவர்கள் 6 பேர் ஆர்டிஐ சட்டத்தை அமல்படுத்துவதற்கு கருணாநிதியை திருத்துவதற்கு கைதானார்கள். நம்மோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் சொல்லிவிட்டு ஓடிவிடக்கூடிய நபர் கிடையாது, சொல்லிவிட்டு தூங்குறவங்க கிடையாது, சொல்லிவிட்டு களத்தில் முதல்வராக போராளிகள் நாங்கள் அவரோடு நிற்கிறோம். அவர் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் அவருடைய அமைப்பு நிகழ்ச்சியாக பார்க்காம நம்முடைய நிகழ்வாக, குடும்ப நிகழ்வாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களிடம் வர வேண்டிய பாசம் யாருக்கோ தேவைக்கு பிரச்சனை, யாருக்கோ ஒரு நல்ல தொழிலுக்கு பிரச்சனை, யாருக்கோ ஒரு வாழ்க்கை சமூகத்துக்கு பிரச்சனை, திருநாவுக்கு பிரச்சனை, சிவசுவாமி பிரச்சனை சொல்லி நினைக்காதீங்க. நம்முடைய பிரச்சனை, நம்முடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு உறவுக்கான பிரச்சனை, நம்முடைய மாமாவுக்கான பிரச்சனை, நம்முடைய அண்ணனுக்கான பிரச்சனை, நம்முடைய சகோதரத்துக்கான பிரச்சனை, நம்முடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பிரச்சனை. நான் போய் நிற்காவிட்டால் யார் போய் நிற்பா போதாதான் வரணும், போய் நிற்கணும். எல்லாருமே போய் நிற்க முடியுமான ஒரு கேள்வி இருக்கு. சமூக ஊடகத்துக்கு, பேஸ்புக்கு, வாட்ஸ்அப்புக்கு குரூப் இருக்கு. போயிட்டு நம்முடைய அமைப்பு சார்பாக கண்ணன் அறிக்கை கொடுங்க, ஒரு செய்தியை கொடுங்க. அந்த செய்தி மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். மரியாதைக்குரிய ஜெயவழி இறந்த பொழுது முதலில் போராடியது அந்த பகுதியை சார்ந்த ஜமாத்தை சார்ந்தவர். அங்கேதான் எனக்கு போன் பண்ணாங்க, இந்த மாதிரி சமூக பாதிக்கப்பட்டிருக்காரு, அந்த வழக்கை காவல்துறை சார்ந்தவர் விபத்து வழக்காக மாற்றுவது முயற்சி செய்திருக்காருன்னு சொல்லி செய்தி சொன்னாங்க. உடனடியாக சமூக ஊடகம் நாம போட்ட செய்தி, விபத்து வழக்காக முடிக்க இருந்த ஜெயவழி வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது. அதன் பிறகு தமிழ்நாடே பற்றிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயம் பாதிக்கப்படுகின்ற போது எங்களுக்கு தகவல் கிடைத்தவுடனே 10 ரூபாய்க்கு எவ்வளவு யோசனைக்கும் போறதில்லை. அந்த சமுதாயம் என்ன பிரச்சனை கையில் எடுத்தாங்க அதை மட்டும் தான் கேட்போம். என்ன நினைச்சு சொல்லுங்க அப்படிப்போம். உடனடியாக அந்த பிரச்சனையை தெரு கொண்டு வரோம், அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போறோம், காவல்துறை கவனத்துக்கு கொண்டு போறோம்.
விடாம பொது வெளியில பரப்புறோம். இது டிவியில உட்காந்து பாத்துருக்கீங்களா? 10 ரூபாய்க்கு சார்ந்த அதனுடைய போச்சுறாங்க ஏதாவது டிவியில வந்துருக்கா? வந்துருக்கா? தொலைக்காட்சியில ஏதாவது நிகழ்ச்சியில் வந்துருக்கா? வர மாட்டேன், வரவே மாட்டேன். நான் உட்கார வேண்டிய இடம் 10 ரூபாய்க்கு போய் சேர வேண்டிய கிராமத்துல இருக்கிற அரச மரத்தடி, கிராமத்துல ஆலமரத்தடியில உட்கார்ந்து மீட்டிங் போடுவோம். அதுதான் 10 ரூபாய்க்கு பிடிச்ச விஷயம். இங்க மோகன்ஜி அவரை பேசணும், அவரை பேசுறப்ப அவர் செய்தி சொல்லாம விட்டார். இதுவரை தகவல் சட்ட கிராமத்துல பொதுக்கூட்டம் போட்டு பொதுக்கூட்டங்கள் வாயிலாக தகவல் சட்ட விழிப்புணர்வை அதிகமாக கூட்டம் இடத்துல நம்முடைய மோகன்ஜி இதுவரை 13 இடங்களில் 13 கிராமங்களில் பொதுக்கூட்டம் நடத்தி ஆட்சிய விழிப்புணர்வை உருவாக்கி இருக்கிறோம். சட்ட விழிப்புணர்வு பொதுக்கூட்டம், சட்ட விழிப்புணர்வு பொதுக்கூட்டம், அழக கூட்டம் கிடையாது. தெருவுல மாரியத்தில் வாசல ஆசிரமத்து வழியில பைக் செட் வச்சு கூட்டம் போட்டு கிராம மக்களுக்கு வந்து சட்டத்தை கொடுத்திருக்கிறோம். கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரத்தை மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்திருக்கிறோம். இந்த வேலையை உங்களோடு சேர்ந்து நாங்கள் அதிகமாக செய்ய இருக்கின்றோம், தொடர்ந்து செய்ய இருக்கின்றோம் என்ற செய்தியை சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஒரு மீட்டிங் போறதுக்கு மண்டபமே வாங்குறது இவ்வளவு சிரமம் இருக்கு, நீங்க எப்படி பாதுகாக்க போறீங்க? இதுதானே இந்த கேள்வி தானே? எங்களுக்கு தெரியும் இந்த கூட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது, அதுவும் குறிப்பாக வேலூரில் அறிவிக்கின்ற பொழுது நிச்சயமாக காவல்துறை அனுமதி கிடைக்காது, காவல்துறை அனுமதி கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் விக்ரம்குமார் வழக்கை காவல்துறை நிறுத்தி போக செய்து கொண்டிருக்கின்றது. குற்றவாளிகள் சாதகமாக தமிழக காவல்துறை வேலூர் காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. விக்ரம்குமார் உயிரிழந்த வேலூர் மண்ணிலே ஒரு சமூகவாத மாநாடு விக்ரம்குமாருடைய பணத்திறப்படா என்று சொல்லுகிற பொழுது காவல்துறை எப்படி அனுமதி கொடுக்கும்? தேர்தல் மாதிரி அவன் பயந்துட்டு அனுமதி மறுக்கின்றான். இது நமக்கு தெரியும். இந்த நிகழ்வை வேலூரை தவிர புதுக்கோட்டையை தவிர வேறு எந்த வைத்தாலும் அனுமதி போய் பார்க்க சென்னையில் சின்னங்கள் ஈஸியான விஷயம். எதற்காக விக்ரம்குமார் பிறந்த வேலூர் மண்ணில் வச்சோம்னா விக்ரம்குமார் உயிரிழந்த இந்த இடத்துலதான் சமூக ஆர்வலருடைய மாநாட்டை நடத்த வேண்டும் என்கிற முடிவோடு நடத்தணும். அது நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த காவல்துறை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், இந்த போலீஸ் பட்டியலை பத்தி நல்லா தெரியும். போன் பண்ணுவாங்க, சார் உங்க மேல ஒரு பிரச்சனை இருக்கு சார், உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார், உங்க மேல ஒரு கால் வந்துருக்கு சார். அதை சொன்னோம்னா நமக்கு அடி வைனா கிடைக்கிறதா? அடுத்து சொல்லுவாங்க, நாளைக்கு காலையில 10 மணிக்கு வரல எஃப்ஐஆர் போடுறேன், வரல எஃப்ஐஆர் போடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி அழைப்பு வரும், சார் உங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு சார், வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி. சார் உங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு சார், மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சார், நாளைக்கால விசாரணை வரும் சார். முடியாது, எஃப்ஐஆர் போடு, எப்ப ரிமாண்ட் பண்ணு சொல்லு, ட்ரெயின் போட சொல்லுவாங்க. சார் நீ அட்வைஸ் சார், ஆமா சட்டம் படிச்ச முட்டா பையன் நினைச்சீங்க, சட்டம் படிச்ச முட்டா பையன் நினைச்சீங்க, என்னால கம்ப்ளைண்ட் இருக்கு, எஃப்ஐஆர் போடு, கம்ப்ளைண்ட்ல உண்மையா இருந்தா எஃப்ஐஆர் போடு, எப்ப ரிமாண்ட் பண்ணு சொல்லு வரேன். சார் ரிமாண்ட் பண்ண என்ன நடக்குது தெரியுமா? அடுத்து ஒரு சார்ஜ் போடுவேன், அடுத்து ஒரு சார்ஜ் போடுவேன். சார் சார்ஜ் போட என்ன தெரியுமா? கட்டு போட்டுக்கு போவோம், அந்த வெங்காய போட்ட என்ன தூக்கிலே போட்டு போறோம், தூக்கிலே போட்ட போறோம், ஒரு நாள் விடுதலை பண்ண போறோம், போட போயிருவோம். காவல்துறை என்ன பண்ணுறா, புகாரை கிழிச்சு போடுவோம், புகாரை கிழிச்சு போடுவோம். பயந்துகிட்டு சார் நாளைக்கு எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு சார், நாளைக்கு மத்தியானம் வரட்டுமா சார், அதுக்கு மேல வேணும். காலையில 10 மணிக்கு வரல நடக்கிறதே வேற, அவ்வளவுதான் 50 தான் சார். உங்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸ் அடிவான பயமா இல்லை சார், அதனால ரொம்ப பேசிட்டு இருக்கு சார் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னங்க? ஆமா, காவல் நிலையத்தில் அம்மன் குண்டியோட உட்கார்ந்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது. காவல் நிலையத்தில் ஒரு பொட்டு துணி கூட இல்லாமல் காவல்துறையால் உட்கார வைக்கின்ற அனுபவம் எனக்கு இருக்கின்றது. ஒரு நாள் அல்ல 3 நாட்கள், ஒரு முறை அல்ல 7 முறை. காவல்துறை என் மீது நான் செய்த சமூக பணிகளுக்கு, நான் செய்த பொது மக்கள் பிரச்சனையாக போராடிட்டு என் மீது அவர்கள் கொஞ்சமா கேஸ் போட்டாங்க. 50,000 ஆச்சு. காவல் நிலையத்தில் சாக்லேட் கொடுத்தாங்க. என்னங்க 50,000 என் மேல போட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சாக்லேட் கொடுத்தாங்க. 75,000 போட்டாங்க. எல்லாத்துக்கும் லட்டு கொடுத்தாங்க. 100,000 போட்டாங்க. செஞ்சுரி கொண்டாடிட்டோம். சச்சினுக்கு ஒரு போட்டி போட்டு காவல் நிலையத்தை கேக் வெட்டி போலீஸ்ல கொடுத்தோம். 2005 தகவல் உரிமை சட்டம் ஒரு சட்டம் வந்துச்சு. இந்த வெங்காய சட்டம் வந்த பிறகு போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு நிறுத்தினாங்க. அதுக்குதான் எஃப்ஐஆர் போட்டோம். போராட்டம்னா எஃப்ஐஆர் போடுவோம், கோரிக்கை மனு கொடுத்தா எஃப்ஐஆர் போடுவோம். என்ன எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா, இவர் பஞ்சாயத்து தலைவரை பணம் கேட்டு மிரட்டினார், விஓவை
கிராமத்தில் சென்று பணி செய்யாத விஓவை இவர் பணம் கேட்டு மிரட்டினார். வளர் சிந்தி கேட்டார், மாநாட்டு சிந்தி கேட்டார். இவர் பிடிஓ அலுவலகம் சென்று பணம் கேட்டு மிரட்டினார். அரசு அலுவலகத்தை கிழித்து விட்டார். அரசு அதிகாரி கொலை மிரட்டல் விடுத்தார். அப்படின்னா சின்ன சின்ன தமாஸ் போட்டாங்க. 100 எஃப்ஐஆர் ஆச்சு. 2005 பிறகு நகரும் சட்டம் வந்த பிறகு இந்த போலீஸ் ஏன் எஃப்ஐஆர் போடலன்னா, அதற்கு முன்னாடி நம்ம இருக்கிற ஆயுதம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, வெறும் மொட்டை கட்டி தான் இருக்குது, அட்டை கட்டி தான் இருக்குது. இந்த தகவல் சட்டம் என்கிற மிகப்பெரிய அணு ஆயுதம் கையில ஏற்ற பிறகு, தகவல் சட்டம் என்கிற மிகப்பெரிய ஆயுதம் கிடைத்த பிறகு காவல்துறை தெரிஞ்சு போச்சு, இவன் மேல எஃப்ஐஆர் போட்டா நாம தாங்க மாட்டோம், இவன் ஒரு ஆட்சியை போட மாட்டான், ஒரு பெர்சன் போட மாட்டான், 100, 200, 1000, 5000 போடுவான், நம்ம குழந்தை கட்டுவான், மாமூல் வாழ்க்கைக்கு எடுத்துருவான், கம்பூர் ஒதுங்கி போயிட்டா இவர் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. வெளியூர்ல போய் நேகேஜ் ஆட்சி சட்டம் நல்ல சட்டம் பேச ஆரம்பிச்சுவாரு. இந்த மேலே எஃப்ஐஆர் கூட உள்ளூர்ல உட்காந்துருவோம், போராட்டம் முடிவு பண்ணோம். 2005 தகவல் சட்டம் வந்த பிறகு அதற்கு முன்பு எவ்வளவு பொது வேலை செய்யணும் அதை விட பல மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு பொது வேலையை வீரியமாக வேலையாக செய்து காவல்துறையினர் நிறுத்திட்டான். அவ்வளவுதான் ரகசியம், அவ்வளவுதான் ரகசியம். முன்ன ஒரு பெர்சன் போட்ட ஸ்ட்ரீட் லைட் ஏரியா, தெருவில் ஏரியா, கீழே இருந்து மேல வரைக்கும் அது 50% போட்டு ஒரு லைட் எரிய 150 பல்பு பிரச்சனை, 100 ரூபாய் பல்பு பிரச்சனை, போன் பண்ணி சொன்னா லைட்டை போட்டுருவான். நான் போன் பண்ணி சொல்ல மாட்டேன், வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்ப மாட்டேன், 50 பெர்சன்ட் போட்டுருவேன். அந்த பெர்சன்ட் போட்ட பெர்சன்ட் கவர்னர் வரைக்கும், முதலமைச்சர் வரைக்கும், பிரதமர் வரைக்கும் போட்டிருப்பேன். 3 மாசத்துக்கு பதில் எழுதிருப்பான், 3 வருஷத்துக்கு பயில் வச்சுட்டு இருப்பான். ஒரு 100 ரூபாய் லைட்டு பிரச்சனைக்கு 3 வருஷம் பயிர் வச்சிருந்தானா அவன் பார்த்து 4 பேரும் இல்ல 8 பேரும் இல்ல, அது பேரு 30,000 50,000 போட்டிருப்போம். இதுக்கு பதில் எழுதுறதை விட அவர்களுக்கு ரொம்ப எளிமையான விஷயம், இவர்கள் சொல்லக்கூடிய பொது விஷயங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும், வேலையை செய்ய வேண்டும். இவர்கள் பொய் வழக்கு போடுவதை கனவில் கூட நினைக்கக்கூடாது என்கின்ற சிந்தனை மாற்றத்தை அரசு நிர்வாகத்திற்கு, காவல்துறைக்கு என்னுடைய பகுதிகளை உருவாக்கக்கூடிய விளைவு இப்படிப்பட்ட விஷயத்தை, வெற்றி ரகசியத்தை தமிழ்நாடு முழுவதும் சமூக ஆர்வலர்களுக்கு, தமிழ்நாடு முழுவதும் நல்ல இளைஞர் கையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு 10 ரூபாய் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சேர்த்திருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் சமூக ஆர்வலர்களை ஏற்று இன்றைக்கு மாநாட்டை உருவாக்கி இருக்கின்றோம். அருமை சமூக ஆர்வலர்களே, அருமை மரியாதைக்குரிய மனித உரிமை போராளிகளே, உங்களுக்கு 10 ரூபாய்க்கு மிக தெளிவான ஒரு வாக்குறுதியை சொல்கின்றது, நம்பிக்கையை சொல்கின்றது. உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம், உங்களோடு நாங்கள் எப்பொழுதும் இருப்போம், உங்களோடு நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். இறங்குங்கள், இணைந்து செயல்படுங்க, இணைந்து செயல்படுங்க. நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை, இவர் நம்முடைய அமைப்பை சார்ந்தவர் இல்லை, இவர் வேற அமைப்பில் இருக்கார், இவர் தான் போலாமா, அந்த நினைப்பே வேண்டாம். 10 ரூபாய்க்கு நிர்வாகி பதிலை தொடர்ந்து சொல்லக்கூடிய செய்தி, யார் சட்டப்பயிற்சி போராட்டினால் 10 ரூபாய்க்கு சார்ந்தவர் போய் கலந்துங்க, யார் பொது பிரச்சனை போராடினாலும் அந்த போராட்டத்தை கலந்துக்குங்க, அவருக்கு ஆதரவாக குரல் கொடுங்க. அவர்கள் என்னை திட்டினால் கூட, நல்வழி சாட்சி திட்டினால் கூட அதை பற்றி கவலைப்படாது, அவரோடு இணைந்து பணியாற்றுங்கள். நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நாள் உண்மையை புரிந்து கொள்வார்கள், சமூகத்திற்காக, இந்த மக்களுக்காக நல்வழி திருப்புவார்கள், மாற்றம் மிகப்பெரிய செய்தியை சொல்லியிருக்கின்றோம். இதை புரிந்து கொண்டு சமூக ஆர்வலர்கள், தகவல் ஆர்வலர்கள் 10 ரூபாய்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நாம் சமூக ஒற்றுமையை தமிழகத்தில் உருவாக்கக்கூடிய பணியினை தொடர்ந்து செய்ய இருக்கின்றோம். தமிழகத்தில் இனி சமூக எந்த இடத்தில் விரட்டப்பட்டாலும், தாக்கப்பட்டாலும் நாம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய நிலைமையை இன்று நாம் உருவாக்கக்கூடிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இனி தமிழ்நாட்டில் யாரும் சமூக பாதிக்கப்பட்டார் என்கின்ற நிலைமை வரக்கூடாது. இனி ஒரு விட்டல்குமார் ரத்தம் சிந்திவிடக்கூடாது, இனி ஒரு ஜெகபதி ரத்தம் சிந்திவிடக்கூடாது, இனி ஒரு திருநாவுக்கரசு ஆற்றங்கரையில் அம்மன குண்டியாக கண்கள் பிடிக்கப்பட்டு, பல் உடைக்கப்பட்டு, ஆண்குறி நசுக்கப்பட்டு, உடல் முழுவதும் எலும்புடன் கொடுக்கப்பட்டு அனாதையாக ஆற்றிலே கடந்தார் என்கிற செய்தி இனி வரவே கூடாது. இனி ஒரு சிவசோம சுந்தரம் போலி சாலை விபத்திலே இருந்துவிடக்கூடாது. இனி ஒரு ராஜமோகன் சந்திரா சமூகங்கள் கொல்லப்பட்டார் என்கிற செய்தி தமிழகத்தில் வந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைமையை சமூகம் உருவாக்கக்கூடிய ஒற்றுமையை நாம் நாணயப்பட்டு வேலூர் மாவட்டம் உருவாக்குகிறோம். இந்த வேலூர் மாவட்டம் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தை கிடைத்த முதல் சிப்பாய் கழகத்தை உருவாக்கிய மண். இந்த வேலூர் மாவட்டத்தில் உருவாக்கப்பட்ட போராட்டம் தான் இந்தியாவுக்கே சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட புண்ணிய பூமியின் போராட்ட களத்தில் நாம் ஒருங்கிணைந்திருக்கின்றோம், போராட்ட ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கின்றோம்.
சட்ட ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். நம்முடைய போராட்டம், நம்முடைய ஒற்றுமை நிச்சயம் வைக்கிறோம். சமுதாய ஒற்றுமை ஐயா காந்தி ராமசாமியுடைய தியாகத்தை, ஐயா காந்திவாதியுடைய தியாகத்தை, நம்முடைய சமூக போராளிகள் உயிரிழந்த போராளிகள் தியாகத்திலிருந்து நம்முடைய ஒற்றுமையை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த ஒற்றுமை நிச்சயமாக வெல்லும், நிச்சயமாக வெல்லும். நன்றி, வணக்கம். அஜித் அவர்களை இந்த செல்வம் அவருடைய அனைத்து சமூகங்களுக்கும் எங்களது நன்றியை பல்வேறு நெருக்கடிகளில் இந்த மாணவர்கள் நடத்திய இது சிலேஷன் ஆய்வாளர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் உறுதியாக எழுதி தண்ணீரில் உருவப்பட்ட டாய்லெட் எது சட்டங்களுக்கு ஒத்துழைத்த மக்களுக்கு மேனேஜர் மதிவர்கள் நன்றியை தெரிவிக்கிறேன். கடனாளி கடைசியாக பாதிக்கப்பட்ட திருவண்ணாமலை சமூக கடனாளி ஜெயராஜ் அவர்களுக்கு அனைத்து பாண்டியன் கட்சியுடைய நிறுவன தலைவர் ஜெயராஜ் பாண்டியன் சால்வெளிக்கு பாராட்டுகின்றார். ஜெயராஜ் பாண்டியன் நடிக்கிறாங்க. கடனாளி ஜெயராஜன் எங்க இருக்கீங்க? கடனாளி ஜெயராஜன் இருக்க காலையில் டி சேகரன் மதுரை வழக்கறிஞர் டி சேகரன் மேடைக்கு வருவோம். தேனி வழக்கறிஞர் மேடைக்கு வருவோம். இந்த மாநாட்டை அறிவித்த உடனே நான் என்ன சொன்னாலும் எனக்கு உறுதுணையாக இருந்து சரியாக ஒரே சரி சார் செஞ்சிடலாம் சொல்றாரு. அவருக்கு அனைவரும் இப்ப வந்தார் அந்த தாடி அவரு செல்வம் அவர்களுடைய சகோதரி வேலை இந்த மாநாட்டை சிறப்புடன் நடத்தி காட்ட உறுதியாக இருந்து அனைத்து வழக்குகளை வாதாடும் அனுஷியா மேடம் பெயர் கிடைக்கும். போட்டுக்கலாம் சொல்லலாம். உள்ளூர் சொல்லுவோம். தஞ்சாவூர் மாவட்டம் சார்பாக நிறுவன தலைவர்களுக்கு அடுத்து அனுஷியா மேடம் இந்த நாகல் பஞ்சாயத்து ஊழலை விடாமல் சட்டம் போட்டு தொடர்ந்து மேற்கொண்டிருக்கும் அவர்களுக்கு
ஐயா நல்வழி சார்பு பத்துவாயிரத்து சங்க நல்வழி ஐயா அவர்கள் சகோதரி அரசியா மேடம் அவர்களுக்கு சாதனை அடுத்து விக்ரம்குமார் மனைவியை மேலே கழிக்கிறோம். அவருடைய தந்தையார் அவருக்கு உறுதியான செல்வம் அவர்கள் மேலே கழிக்கிறோம். அடுத்து திருவாரூர் மாவட்ட மாநில செயலாளர் 10 ரூபாய்க்கு மாநில செயலர் பார்க்கிறவர்களுக்கு நல்வழி அவர்கள் சாதனை இருக்கிறார். விக்ரம்குமார் மனைவி அவர்களுக்கு 10 ரூபாய்க்கு சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து அவருக்கு உறுதியாக இருந்து செயல்படும் செல்வம் சமுதாய மிகப்பெரிய போராளி தனித்து போராடுவதற்கு அவர்களுடைய நேரத்தில் அலுவலகம் வேலைகள் போராட்டங்கள் நாங்கள் பங்கேற்று இந்த மாநாட்டிற்கு இந்த மாநாட்டை மிக சிறப்பாக இதைவிட சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நீலமண்டலத்தில் வேலை அமைத்து உறுதியளித்த திலீப்குமார் அவர்களுக்கு அடுத்து முரளி அவர்களுக்கு 10 ரூபாய்க்கு சார்பாக முரளி அவர்களுக்கு சாதளிக்கப்படுகிறது. அடுத்து செந்தமிழன் இவர்கள் இல்லைன்னா இந்த மாநாடே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு முழுமையாக செயல்பட்டாங்க. ஸ்ரீமன் அவர்களுக்கு ஐயா அடுத்து செல்வம் அவர்களுடைய அந்த குலத்திற்கு அவர் இன்றையிலிருந்து ஆற்காடு ஒன்றிய செயலாளராக 10 ரூபாய்க்கு ஒன்றிய செயலாளராக பாதுகாக்கப்படுகிறது. இன்றைய முதல் ஆற்காடுடைய செயலாளர் அடுத்து 75 வயது தமிழக போராளி 3 முறை முன்னாட்சியை சந்தித்து வெற்றிகரமாக போராடி கொண்டிருக்கும் சக்திவேல் ஐயா அவர்களுக்கு நமது திருவாரூர் மாவட்ட செயலர் கண்ணன் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கு முன்னணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 முறை முன்னாட்சி போராடி திருவாரூர் மாவட்ட செயலர் கண்ணன் அவர்களுக்கு சாதனை அடுத்து யார் போறீங்க? 10 ரூபாய்க்கு வேலூர் மாவட்ட மாவட்ட செயலாளர் கார்த்திக் அவர்களுக்கு
அடுத்து தமிழ்நாடு அவர்களுக்கு கொண்டாடப்படுகிறது. இவர் அந்த ரயில்வே மண்டலத்தில் உற்பத்தி கொடுத்து அதுக்கு பெரிய சிரமப்பட்டு அந்த மாநாடு கேன்சல் ஆனது. அந்த இடத்துல சடம மீட்டிங் பாதி போட்டவர் தமிழ்நாடு அவர்கள் அவர்களுக்கு முன்னாடி அமைக்கப்படுகிறது. ரொம்ப துடிப்பா அனுமதி கொடுக்கலன்னு சொன்னோன்னே வெளியே போய் வந்து போறேன் மந்தல் அமைச்சர் வெளியே சொல்லலாம் அவருடைய இதுக்கு நாங்கள் நன்றி. அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் சார்பாக மாநில அவர்களுக்கு பேங்க் மேனேஜர் அவர்களுக்கு 5000 பொன்னாடை பற்றி வழங்கப்படுகிறது. சென்னை மாவட்ட முதலமைச்சர் அவர்களுக்கு 10,000 சார்பாக பொன்னாடை பெற்றுள்ளது. திருவாரூர் அவர்களுக்கு பொன்னாடை ஆமா முதல் முறையாக டாக்டர்கள் அல்லது சமுதாய பாதுகாப்பு போராட்டத்தில் அடுத்து மாநில ரவிக்குமார் அவர்களுக்கு மாநில செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவருக்கு சார்பாக செயலாளர் செல்வகுமார் அவர்களுக்கு சார்பாக கள்ளக்குறிச்சி மாநில துணை பொதுச்செயலாளர் போராட்ட நாயகர் டேவிட்குமார் அவர்களுக்கு மரியாதைக்குரிய ராணுவ வீரர் செல்வகுமார் சால்வை அளிக்கின்றார். சமூக பாதுகாப்பு இயக்கத்துடைய தலைவர் மேட்டூர் கொள்ளைவேந்தன் அவர்களுக்கு 10 வயது துணை பொதுச் செயலாளர் தர்மேந்திரன் சால்வை அளிக்கின்றார். ஏற்கனவே அறிவிப்பு வந்து நானும் சொல்லாம வச்சிருந்தேன். வாங்க வாங்க ஒரு போட்டா ஒரு போட்ட மாதிரி வாங்க, நேரம் குறைவா இருக்கு. கவர்னர் மாளிகை ஆய்வு செய்த இளைஞர் ரோமன் சார் அவர்களுக்கு
10 ரூபாய் துணை மாநில துணை பொதுச் செயலாளர் தர்மேந்திரன் சால்வை அணிகின்றார். கவர்னர் மொழி ஆய்வு செய்த கல்லூரி மாணவர் கன்னியாகுமரி மாவட்ட செயலர் ரமாதேவி அவர்களுக்கு வாமா மேல வாமா சமூக பாதுகாப்பு இயக்கத்துடைய வழக்கறிஞர் ஆமா சால்வை போட்டுவாமா. ஏன் எங்களுடைய மாணவிகளுக்கு முன்னுரிமை தர மாட்டீங்களா? என்ன நினைச்சிருக்கிறா மரியாதை வழக்கறிஞர் கனகரத்னம் கன்னியாகுமரி மாவட்ட செயலர் ரமாதேவி அவர்களுக்கு சால்வை அளிக்கின்றார். வக்கீல் போடுறாங்க, வழக்கறிஞர் போடுறாங்க, கனகரத்னம் வழக்கறிஞர் போடுறாங்க. பலத்த கைத்தறியுடன் வழக்கறிஞர் கனகரத்னம் ரமாதேவி அவர்களுக்கு சால்வை அளிக்கின்றார். இந்தியாவுடைய முதல் திருநங்கை வழக்கறிஞர் சகோதரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வழக்கறிஞர் அனுசூயா மேடம் அவர்கள் இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞருக்கு சால்வை அளித்து எங்களுடைய சமூக போராளியை சமூக ஆர்வலரை வாழ்த்துகின்றார். சுவாமிஜி வாங்க, பலத்த கைத்தறி கொடுங்க. காலையிலிருந்து முதல் நபராக வந்து கடைசி நபராக அமைதியாக இந்த நிகழ்வை ஒழுங்கையாக கண்காணித்து எங்களை பாராட்டி வாழ்த்திய எங்களுடைய சகோதரிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வாங்க, நீங்க வாங்க. ஜீவன் நான் போனா இவங்க காலையில ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. மதுரை மாவட்ட செயலாளர் ரமேஷ் இந்த விழாவிற்காக கேமரா அருள் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. ஜீவன் ஆடியோ ஜீவன் ஜீவன் ஆடியோ இந்த விழாவிற்கு ஆடியோ உதவி செய்த ஜீவன்
இந்த சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு உரிமை ஒருங்கிணைத்த செல்வா அவர்களுக்கு அனைத்து பாட்டிய கட்சியின் சார்பாக இந்த சபை அறிவிக்கின்றோம். Thank you.